மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் நான். இந்த அருமையான கால வேளையில உங்களை ஒருமுறை கூட வாழ்த்துகிறேன். Praise the Lord. இந்த நாளில் என்னுடைய செய்தியின் தலைப்பு விதை. Glory to God. விதையை குறித்து உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, 2 அழைப்பை தேவன் இந்த கால வேளையில உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறார். முதலாவது, நீங்கள் எதை விதைக்க போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். எதை அறுக்க போகிறீர்கள் என்பதையும் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு பின்புதான் உங்கள் கரத்தில் இருக்கிற விதை உங்களுக்கு என்ன பலனை தரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியருக்கு வாசிக்கலாம். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். தேவன் நம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதையே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அருமையான கோதுமை விதைக்கிற ஒரு மனுஷன் கோதுமை தான் அறுக்க முடியும். நெல்லை விதைக்கிற ஒரு மனுஷன் நெல்லை தான் அறுக்க முடியும். கம்பை விதைக்கிற ஒரு மனுஷன் கம்பை தான் அறுக்க முடியும். ஏனென்றால் அவன் விதைத்ததை அறுக்கிறான். இந்த அருமையான கால வேளையில 2 விதையை குறித்து உங்களுக்கு முன்னே நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ரட்சித்ததின் நோக்கம், அபிஷேகம் பண்ணியதின் நோக்கம், சபைக்குள்ளே கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன நோக்கம் என்றால், நீங்கள் விதைப்பீர்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது விதை என்னவென்றால், முதலாவது விதை மாம்சத்தின் விதை. நீங்கள் கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அவன் அழிவை அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான இந்த மாம்ச விதையின் தன்மை என்னவென்றால், இந்த மாம்ச விதையின் சுவாபம் என்னவென்றால், இந்த மாம்சம் எந்த பலனை கொண்டு வரும் என்றால் அழிவை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும், நித்திய நரகத்தை கொண்டு வரும், வெறுமையை கொண்டு வரும், கலக்கத்தை கொண்டு வரும், போராட்டத்தை கொண்டு வரும், பகைகளை உண்டு பண்ணும், கசப்புகளை உண்டு பண்ணும். அருமையான இந்த விதை அப்படிப்பட்டதான தன்மை உடையது. விதைக்கு ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா? விதைக்கு ஒரு சுவாபம் இருக்கிறது அல்லவா? விதை எதை செய்யும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான். மாம்சத்தின் விதை அருமையான, அது ஒரு பட்டணமா இருக்கட்டும், அது ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட மனிதனா இருக்கட்டும், அவன் விதைக்கிறதை அறுப்பான். ஆண்டவர் காயின் ஆபேல் விஷயத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை தொழுது கொள்ள போகும்போது ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறான், நீ நன்மை செய்யாதிருந்தால் உனக்கு மேன்மை உண்டாகுமோ? ஆண்டவருக்கு சொல்றாரு, நீ நன்மை செய்தாயப்பா, உனக்கு மேன்மை வந்திருக்குமே, ஆசீர்வாதம் வந்திருக்குமே, கிருபை வந்திருக்குமே. ஆபேல் நன்மை செய்தான், மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறான். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டு. Praise the Lord. நீ நன்மை செய்யாத பட்சத்திலே எப்படி நீ மேன்மை அறுக்க முடியும்?
ஆசீர்வாதங்களை அறுக்க முடியும்? அருமையான கிருபைகளை அறுக்க முடியும்? தேவ தயவை எப்படி அறுக்க முடியும்? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் அவசியமானது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் தேவையானது. ஜெபம் இல்லாமல் ஒன்று நடக்காது, உண்மைதான். ஆனால் ஜெபத்தையே நீங்கள் முற்றிலும் சார்ந்து நன்மை செய்யாமல் இருந்தால், நீங்கள் ஜெபித்தாலும் அருமையான தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு காலம் மறுக்க முடியாது, ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு காலம் அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. மனிதனுடைய இயற்கையான ஒரு சுவாபம் என்னவென்றால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், வியாதி இல்லாமல் வாழ வேண்டும், மரணத்தோடு கூட நாம் போராடி மரணத்தை ஜெயிக்க வேண்டும். இந்த உணர்வெல்லாம் இயற்கையாகவே மனிதனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்று பார்த்தால், அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதை இழந்து போனார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான் காரணம், அவர்கள் நன்மை செய்யவில்லை, தீமையை விதைத்தார்கள். தீமையை விதைத்ததனால அவர்கள், அருமையான யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருந்தான், ஆனால் அவன் தீமையை விதைத்ததனாலே நாண்டு கொண்டு செத்து போனான். இம்மனையும் அலெக்சாந்தரையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிப ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறான், அவர்கள் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனார்கள். அவர்கள் எதை அருமையான நாடி போனார்களோ, எதை விரும்பி போனார்களோ, எதன் மேல் ஆசை வைத்து போனார்களோ அதை அறுப்பார்கள். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்தால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதே 17ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கலாம். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு பட்டணத்தின் ஜனங்கள் நன்மை செய்யவில்லை. நீங்கள் கடைசி நாட்களில் இருக்கிறீர்கள். நீங்கள் கடைசி நாட்களிலே அருமையான நன்றி அறிதல் இல்லாத ஜனங்கள் நடுவிலே வாழ்கிறீர்கள். நேசிக்கிறவர்கள் தீமை செய்து விடுவார்கள், அன்பு செலுத்துகிறவர்கள் தீமை செய்து விடுவார்கள். மனைவி புருஷனுக்கு தீமை செய்கிறாள், மனைவி அருமையான புருஷனுக்கு தீமை செய்கிறார், புருஷன் மனைவிக்கு தீமை செய்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள். நம்ம நேசித்தவர்கள் நம்மை தூசிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்கள். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், உங்கள் சந்ததிக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சந்ததிக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை வைத்து போக வேண்டும் என்றால், பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறீங்க, சொத்தை வச்சுட்டு போறீங்க, வீடை வச்சுட்டு போறீங்க, அருமையான பேங்க் பேலன்ஸ் வச்சு போறீங்க, பிக்ஸடை வச்சுட்டு போறீங்க, எல்லாம் வச்சுட்டு போறீங்க. ஆனா பிள்ளைகளுக்கு நீங்க வைத்து போகிற ஒரு காரியம் உண்டென்றால், அது தேவ கிருபையை பிள்ளைகள் மேலே நீங்கள் வைத்து போக வேண்டும். அப்படி நீங்கள் வைத்து போக வேண்டும் என்றால், அருமையான நீங்கள் விதைக்க வேண்டும். எப்படிப்பட்ட விதையை விதைக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய விதையை நீங்கள் விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், வெளிப்படுத்தின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீதிமொழியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படிப்பட்டவன் அநியாயத்தை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறான். அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும் என்றான். அவர்கள் கர்ப்பம் மாயையை பிறப்பிக்கும். இங்க பாருங்க, மாயையை பிறப்பிக்கும். அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன்,
அருமையான தீமை செய்கிறவன் கர்ப்பம் தரிச்சு அவன் ஒரு பிள்ளைய பெறான். அது என்ன பிள்ளைனா மாயான பிள்ளைய பெறான். அடுத்து வாசிக்கலாம் வசனத்தை. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். நீங்க அநியாயம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும், ஜெயம் பெற்றது போல இருக்கும். ஆசீர் எல்லாம் நமக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம நல்ல நம்ம பக்கம் நமக்கு ஜெயம் வந்து போச்சு எல்லாம் நினைப்போம். அநியாயம் செய்கிறவன் பூமியிலே நிலைத்திருப்பதே இல்லை. அநியாயம் செய்கிறவன் பூமியிலே வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அநியாயம் செய்கிறவனை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்திய வேதம் இது உண்மையானால், இந்த சத்திய வேதத்தின் வசனம் ஜீவன் உள்ளதானால், இந்த சத்திய வசனம் அருமையான கிரியை செய்கிற வல்லமை உள்ளதானால், அவர்கள் அநியாயம் செய்தால் அவர்கள் சாபத்தை அறுப்பார்கள். சாபத்தை அறுப்பார்கள். டிஜிஎஸ் தினகரன் ஒரு சிடியில பேசுறார், நீங்க வேணா நெட்ல போய் பாருங்க. அநியாயம் செய்கிறவன் சாபத்தை அறுப்பார்கள். அநியாயம் செய்கிறவன் சாபத்தை அறுப்பார்கள். நீதிமொழியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இந்த காலவேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்களை ஒரு விதைக்கிற மனிதனாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த காலவேளையிலே தேவனை துதிக்க வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை விதைக்கிற ஒரு மனுஷனாய் மாற்ற தேவன் உன்னோடு கூட போராட விரும்புகிறார். உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒரு காலத்திலே தேவனை அறியாத காலத்திலே நீங்கள் அநியாயம் செய்தீர்கள், அக்கிரமம் செய்தீர்கள், தீமை செய்தீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையிலே நன்மையை விதைக்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்ற உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்திலே யாரும் நன்மை இல்லை, நம்மோடு கூட பிறந்தவர்கள் நன்மை செய்யவில்லை. ஆனால் சபைக்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற சபையில இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால உங்களை மீட்டிருக்கிறார். ஆண்டவருடைய மகா பெரிய ரட்சிப்பு உங்கள் குடும்பத்திலே வந்திருக்கிறது. நீங்கள் தேவனுடைய கிருபையின் மறைவிலே வந்திருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த கால வேளையில உங்களோடு பேசுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த கால வேளையில வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட இடைபடுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் ஆவிக்குரிய விதையை விதைக்கிற ஒரு மனிதனாய், ஆவிக்குரிய விதையை விதைக்கிற ஒரு மனுஷியாய், ஆவிக்குரிய விதையை விதைக்கிற ஒரு குடும்பமாய், ஆவிக்குரிய விதையை விதைக்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம். ஹல்லேலூயா. இதுல எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்துவம் கிடையாது, உங்களுக்கு தெரியாது. இங்க எல்லாம் கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. என் பேர் நாராயண பிள்ளை. நல்ல பாம்பை கும்பிட்டா ஏசு என்ன ரட்சிச்சார். உங்களுக்கு நீங்க போக போக வசனங்களை படிச்சா நான் பண்ற பர்சங்க உங்களுக்கு நல்ல புரியும். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கால வேளையில நீங்கள் நீதியின் விதையை விதைக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இந்த ஆராதனை முடித்து போகும்போது தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தோல்வி ஜெயமாய் மாறும், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தர் அற்புதம் செய்வார். ஒரு காரியத்தை இந்த கால வேளையிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். விதைக்கும்படி நீங்கள் முன்வர வேண்டும். எப்படிப்பட்ட விதையை நீங்கள் விதைக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஆவிக்குரிய விதையை விதைக்க வேண்டும். நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9-10 மறுபடியும் வாசிக்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நன்மை செய்ய சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து
போகாதிருந்தால் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்ப என்ன பிரச்சனை என்னவென்றால், நீங்க நன்மை செய்யறதுதான் பிரச்சனை. ஐயா, ஏன் இந்த ஜெபம் கேட்கப்படல? ஏன் இந்த ஜெபத்துக்கு பதில் வரல? எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாங்களே, அற்புதம் நடக்கலையே. ஏன்? நீ நன்மை செய்வதில் குறைவுள்ளவனாய் இருந்திருக்கிறாய். நீ எவ்வளவு விதைக்கிறாயோ அவ்வளவுதான் அறுக்க முடியும். ரூத் என்ன பண்ணினாள்? வயதான அந்த நகோமிக்கு நன்மை செய்தாள். விசுவாச பட்டியல் வரையிலும் ரூத் வருகிறாள். அந்த பேரட்டவணையிலே ரூத் வருகிறாள். இயேசுவின் சந்ததியிலே மோவாப்பை சேர்ந்த ஒரு பெண், அருமையான விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு தேசத்தை சார்ந்த பெண். அவளுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் வயதான அந்த நகோமிக்கு அவள் நன்மை செய்தபடினால அவளுடைய பேர் பதிக்கப்பட்டது, மேன்மை உள்ளவளாய் மாறினாள். புருஷன் இறந்து போயிட்டாயா? செகண்ட் மேரேஜ் நடக்கும். செகண்ட் மேரேஜ் யாருன்னா போவாசோடு கூட அவள் திருமணம் பண்ணுகிறாள். போவாஸ் யாருக்கு நிழலாட்டமாய் இருக்கிறான் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறான். போவாஸ் யாருக்கு நிழலாட்டமாய் இருக்கிறான் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் இருக்கிறான். புதிய ஏற்பாட்டின் சபைக்கு போவாஸ் நிழலாட்டமாய் இருக்கிறான். ஆகவே அருமையான எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவள் யார்? ராகாப். அவள் நன்மை செய்தாள் ஐயா. அவள் வேசி என்றுதான் வேதம் பதிவு பண்ணி கொண்டே இருக்கிறார். விசுவாச பட்டியலையும் அவளை வேசி தான் பைபிள் பதிவு பண்ணுகிறது. எனக்கு அது ஒரு இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்ட பிறகும் அவளுக்கு அந்த பேரை வச்சு பதிவு பண்ணியிருக்கிறாங்களேன்னு எனக்கு ஒரு வேதனை இருந்துச்சு. அவள் விசுவாச பட்டியலிலே வரையில இடம்பெறுகிறாள். அவள் செய்த நன்மை என்ன தெரியுமா? வேவு பார்க்க வந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாள். அருமையான தன் பட்டணத்தை வேவு பார்க்க வந்தவர்களை தங்க வைத்தாள். தன் பட்டணத்திலே எரிகோ பட்டணத்திலே வேவு பார்க்க வந்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாள். அவர்கள் தப்பிக்கொண்டு போகும்படியான வழியை அவள் காண்பித்தாள். ஐயா, தலை போகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தலை ஒரு வேளை போய்விடும். குடும்பம் அருமையான அக்கினியினால எரிக்கப்படும். ஒருவேளை ராஜாவுக்கு இது தெரிந்தால், ஒருவேளை அந்த பட்டணத்தில் இருக்கிற மனிதர்கள் அறிந்தால் ராகாப் என்னும் ஒரு சந்ததியை அழிக்கப்படும். அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள், என் சந்ததியை அழிந்தாலும் பரவாயில்லை, ஓ தேவனுடைய ஜனத்திற்கு நான் நன்மை செய்வேன். என்ன இருதயம் பாருங்கள் ஐயா, என்ன உணர்வு பாருங்கள். சில இடத்துல பட்சிக்கிறவனிடத்திலே பட்சணம் தோன்றும். ஆமென். சில இந்து மனுஷர்கிட்ட கத்த நமக்கு நன்மை வச்சிருப்பார். நம்ம நினைக்கிறோம் அவன் இந்து தானே, நம்ம நினைப்போம். ஆனா கிறிஸ்துவங்கிட்ட நன்மை சில சமயம் நன்மை இருக்காது நமக்கு. நான் ஒரு கிறிஸ்துவ வக்கீல பார்க்க போனேன். அவன் போன உடனே கேட்கிறான், என்ன கேட்கிறான்னா, வாங்க பாஸ்டர் உங்களுக்கு நிறைய பணம் வெளிநாட்டுல இருந்து வருமேங்கிறான். ஆனா ஒரு இந்து மனுஷன் போனேன், 8 வருஷம் கேஸ் நடத்தினான், 1 ரூபா கூட வாங்கல. 1 ரூபா வாங்கல. வேண்டாம், இந்த நீங்க வேணா போங்க, அந்த அதுல ஜெயந்த்னு ஒருத்தர், அந்த பெரிய லாட்ஜி, அது என்ன லாட்ஜி, அந்த நேரு வீதியில இப்போ இருக்கிறார், நோட்டரியா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் உண்டா? இவள் வேசிதான், தேவனை அறியாதவள் தான், இவள் பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிறவள் தான். ஆனால் இவளுடைய இருதயம் நன்மை செய்கிற இருதயம். அவள் நன்மை செய்தபடினால அவளுக்கு மேன்மை உண்டானது. தேவனுடைய பிள்ளையே, நீ நன்மையை விதைத்தாயானால், நன்மையை விதைக்க தீர்மானித்தாயானால், நன்மையை விதைக்க வேண்டும் என்ற ஆழமான உறுதியான ஒரு தீர்மானத்தை உனக்குள்ள இந்த காலவேளையிலே வைப்பாயானால் நீ பலனை அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. மருத்துவ விஷயங்கிட்ட சொல்லிக்கிறாங்க, ஆண் பிள்ளை பிறந்தா 90ன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ராஜாவின் கட்டளை, பார்வோனுடைய கட்டளை. ஆனால் மருத்துவச்சிகளோ அப்படி அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் செய்யாததுனால வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் அவங்க மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவங்க குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க பண்ணினார். அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க பண்ணினார். நன்மை செய்தது யாரு? அம்மா. அம்மா, நீ நன்மை செய்தா உன் பிள்ளைங்க தழைத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. மோசே ஒருவனை எழுப்பி விட்டிருக்கிறாள் இந்த மருத்துவச்சி. ஆமென். ஏன்னா அந்த பிள்ளைங்க கொண்டிருப்பாங்களே. நீ நன்மை செய்துட்டே இருக்கையா. தீமையா நன்மை செய்து தீமை அனுபவித்தால் அதுவே மேன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறார். நான் இந்த கால வேளையில நன்மையை விதைக்கிற ஒரு 4 இடத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். நன்மை விதையை உங்கள் கையில ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும் ஆசையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்மை செய்தால் பலன் கிடைக்கும் என்ற ஒரு உணர்வை கர்த்தர் இந்த காலவேளையில் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். எந்த இடத்திலே நன்மை செய்ய வேண்டும் அந்த இடத்தை தான் நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் எங்கே நன்மை செய்ய வேண்டும் என்றால் விசுவாச குடும்பத்தார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால், நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபையில நீங்கள் பார்க்கிற எல்லாரும் ஒரு காலத்தில் இந்த சபைக்கு வந்த பிறகுதான் பார்த்திருக்கிறீர்கள். இங்கே ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நொறுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், துக்கத்தோடு கூட ஆராதனைக்கு வருகிறவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் ஐயா. உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். விசுவாச குடும்பத்தார் என்றால் நாம் சபை என்பது ஒரு குடும்பம். ஆமென். சபை என்பது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் நீங்கள் அருமையான நீங்கள் நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை மாத்திரம் செய்யாம இருந்தாலே போதும். ஆமென். ஹல்லேலூயா. அதிலே ஊழியக்காரனும் அதிலே அடங்குவான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தப்பா, எனக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கலப்பா, காவல் இருந்தப்பா, என்ன பார்க்க வரலப்பா, மருத்துவமனையில் இருந்தப்பா, என்ன விசாரிக்க வரலப்பா. ஆண்டவர் அங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஒரு பட்டியல் இருக்குதுயா. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் நித்திய அக்கினியிலே போங்கள், நித்திய அக்கினிக்கு போங்கள். பசியா இருந்தேன், நீ எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை, அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல, வியாதி உள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாக நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். இந்த வசனம் தாயா மதர் தெரசாவை இந்தியாவுக்கு நேரம் திருப்பினது. இதுல ஒரே ஒரு போர்ஷன் தான் அவங்க இந்தியா தேசத்திலே அவர்களை கொண்டு வந்தது. இந்தியா தேசத்திலே ஏராளமான மிஷனரிகள் வந்திருக்கிறார்கள். ஆனா அந்த மதர் தெரசாவின் இடத்தை யாரும் ஃபுல் பண்ண முடியாது. அந்த இடத்தை யாரும் ஃபுல் பண்ணவே முடியாது. அந்த இடத்துக்கு யாரும் வரவே முடியாது. நிறைய சோசியல் ஒர்க்கெல்லாம் இருக்குது இந்தியால.
அந்த இடத்தை யாருமே நிற்க கூட முடியாது. அவங்க கீழே எவ்வளவு பேர் வேலை செய்றாங்க, 225 அருமையான அவங்க ட்ரஸ்ட் இருக்குது, உலகம் முழுவதும் இருக்குது. ஆனா அந்த இடத்துல அவங்க கூட நிற்கவங்களும் வர முடியாது. நிருபருங்க கேட்கறாங்க, உங்க அம்மா பார்க்க போனீங்களா, உங்க சகோதரியை நீங்க பார்க்க போனீங்களா? அந்த நிருபருங்க கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் இங்க இருந்து அங்க போய் எங்க அம்மாவையோ தங்கச்சியோ பார்க்க போனா அவங்க என்னை பார்த்து அழுவாங்க, என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க, என்னுடைய தரிசனத்தை அணைச்சிருவாங்க. நான் பசி, இந்த வசனம் தான், பசியா இருக்கிற இந்த ஜனங்களுக்கு, வியாதியா இருக்கிற இந்த ஜனங்களுக்கு, கைவிடப்பட்ட இந்த ஜனங்களுக்கு என் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்த தரிசனத்தை விட்டு நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா, போப்பாண்டவர் ஒரு கார் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரியா, இந்தியா பிரதமருக்கு இருக்கிற காரை காட்டிலும் காஸ்ட்லி காரியா. போப்பாண்டவர் அந்த காரை பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. கப்பல்ல வந்து இறங்குது. எல்லாரும் நினைச்சாங்க அம்மா வந்து இந்த கார்ல தான் கல்கத்தாலாம் சுத்துவாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. கார்ல இறங்கின உடனே வியாபாரிகளையும் பணக்காரர்களுக்கும் அதை விலை பேசி வித்துட்டாங்க. அவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏன் வித்தீங்கன்னு. நான் இவ்வளவு சொகுசான கார்ல நான் இந்தியாவிலே பிரயாணம் பண்ண விரும்பவில்லை. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பசியாய் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் உடை இல்லாமல் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் ரோட்டிலே படுத்து கிடக்கிறார்கள். அவர்களை என்னாலே பார்த்தால் என் இருதயம் உடைகிறது. நான் சுகமாய் வாழ விரும்பவில்லை. அவர்கள் சாகும்போது அவருடைய சொத்து என்ன தெரியுமா? 2 அங்கியும். அருமையான தேவனுடைய பிள்ளை, 2 அங்கிதான்யா. அருமையான அந்த பக்கெட் 1, டிப்பர் 1, அவ்வளவுதான். அவங்க தெரிஞ்சு கொண்ட யூனிஃபார்ம் அந்த கல்கத்தாவில் அருமையான ரோடு பெருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அந்த யூனிஃபார்ம் தான் சாக வரையிலும் போட்டாங்க. இந்தியா தேசம் அவர்களை கௌரவித்தது. அருமையான மரியாதை அவர்களுக்கு கொடுத்தது. எதற்காய் நான் சொல்லுகிறேன் என்றால், விசுவாச குடும்பத்தாருக்கு நீ ஒரு பெரிய ஒண்ணு நன்மை செய்ய வேண்டாயா, பெரிய நன்மை செய்ய வேண்டாயா. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சபையில, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறதான அம்மா, உனக்கு கொடுத்திருக்கிறதான அருமையான இந்த சின்ன சபையில நீ நன்மையை விதைத்து கொண்டே இரு. அருமையான விசுவாச குடும்பத்திற்கு நன்மையை விதைத்து கொண்டே இரு, உனக்கு மேன்மை உண்டோ. ஹல்லேலூயா. உபதியா சொல்றான், அது என்ன ரொம்ப டச் பண்ணிச்சு. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போடும் போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. அவன் கேக்குறா, ஐயா தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டுட்டு இருந்தாங்க ஐயா யேசபேல் தேசத்துல. அப்பொழுது 100 பேரை நான் கொண்டு வந்து 50 பேராக வைத்து அவர்களுக்கு தண்ணி கொடுத்தேன், அப்பம் கொடுத்தேன். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், ஆகவே நான் அவர்களுக்கு உதவி செய்தேன். ஹல்லேலூயா. நீ 50 பேர் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க சாப்பாடு கொடுத்துருவீங்களா? ஒருவேளை டிஃபன் கொடுப்பீங்களா? நீங்க கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்லுகிறேன், உங்களை பார்த்து நீங்க ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம். கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த சபை, கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த ஊழியக்கார, கண்ணு முன்னாடி இருக்கிற ஆட்கள் அருமையான இவர்களுக்கு உதவி செய்ய அவன் கையை நீட்டாமல் போனால் அருமையான மேன்மை உண்டாகுமோ. இந்த சபையில ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள் தான். ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் தான். ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிறவர்கள் தான். ஆனாலும் ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். லினு அவங்க அம்மா அப்பா
அவங்க செய்த சில காரியங்கள் எனக்கு மறக்கவே முடியாது. நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டும்போது, அந்த மேல கட்டும்போது அப்போ செங்கல்லாம் விலை ரொம்ப குறைவுதான். நான் சிமெண்ட் வாங்கும்போது 45 ரூபாய்க்கு மூட்டை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்கிட்டு. மணல் எல்லாம் ஒரு 1000 1500 ரூபா அவ்வளோதான். அவங்க ஒரு 5000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஜெபம் பண்ணி வாங்கிட்டேன். நான் அவங்களுக்கு போயிட்டாங்க, அவங்க கொடுத்துட்டேன். திருப்பி நான் கேட்டேன், சிஸ்டர் எப்படி உங்களுக்கு 5000 ரூபாய்? போலீஸ்காரரு, போலீஸ்காரங்கிட்ட இருந்து காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு தெரியும். நம்ம போலீஸ்கார் தான் காரே வாங்கி கொடுத்தாரு. பூச்சி தான் பூச்சி அந்த செல்வாம்பி சிஸ்டர் 2 பேரும் சேர்ந்தா எனக்கு கார் அந்த சுமோ வாங்கி கொடுத்தாங்க. போலீஸ்காரங்கிட்ட நீங்க காசே வாங்க முடியாது. நம்ம அவங்ககிட்ட காசு வாங்க போனா நம்ம காசு அவங்க எடுத்துருவாங்க. அப்படி இவங்க அவர்கிட்ட வாங்க முடியாது. அவங்க நான் சொன்னாங்க, வட்டிக்கு வாங்கி கொடுத்தேன் பாஸ்டர். ஏன் சிஸ்டர் நீங்க வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்? இல்ல, என் பிள்ளை கல்யாணமோ, என் பிள்ளைக்கு ஏதோ ஒண்ணு நான் வைக்கிறேன்னா நான் வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ண மாட்டேன். ஏசப்பா ஆலயத்துக்கு நான் வாங்கி கொடுத்தேன். நாங்க எப்பவும் ஊர்ல இருந்து வந்தா அங்க ஆட்டோ நிறுத்தி அவங்க வீட்டுல டேபிள்ல போய் உரிமையா நான் சாப்பிட்டு வருவேன். இன்னைக்கு வரையிலும் அவங்க நம்மளோட தொடர்பில் இருக்கிறாங்க. லினு எங்களால மறக்க முடியாத ஒரு விசுவாசியா மாறிட்டாங்க. நல்ல வைராக்கியம். அமெரிக்கால இருக்கிறா. சபையில அவ சொன்னா, பாஸ்டர் உங்க ஆராதனை நேரம் என்ன? நான் முழங்கால இருந்து கீழே இறங்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. சபையில பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட உடனே அவ என்ன சொன்னா தெரியுமா? பாஸ்டர் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் முழங்காலே தான் நிற்பேன். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் 1 மணிக்கு தான் முழங்கால இருந்தே கீழே இறங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம நேசிக்கிற ஒரு குடும்பம், பேசிட்டே இருப்பான். நல்ல கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு குடும்பம். 2 பிள்ளைகள் தான் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். அவ மூத்த அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறா. வந்திருந்தா எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் விசுவாச குடும்பத்தாருக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் நன்மை செய்ய மறந்துடாதீங்க. அல்லேலூயா. 2வது, நீங்கள் விதைக்கிற இடத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விதவையானவர்களுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். நீங்கள் வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்கிற, உங்கள் தாய் தகப்பனை ஒரு காலம் மறந்து விடாதிருங்கள். உங்கள் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை ஒருபோதும் செய்யாமல் மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்வுக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக, உங்கள் படிப்புக்காக அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளம் உண்டு. அதை சொல்ல முடியாது, விவரிக்க முடியாது. நாங்க 7 பிள்ளைகள் வரிசையா உட்கார்ந்துருப்போம். 1 கிலோ அரிசி 7 பிள்ளைங்க எப்படி சாப்பிட முடியும்? அப்படி வரிசையா இருக்கும். மூத்த அண்ணனுக்கு கொஞ்சம் சாப்பாடு அதிகமா போடுவாங்க, அப்படி போடுவாங்க. நான் எல்லாம் வரிசையா உட்கார்ந்துருக்கேன். நான் 4வது இடத்துல தான் உட்கார்ந்துருக்கணும். வரிசையா இந்த பிள்ளைங்க வாரியா வரிசையா 7 பேர். எனக்கு சாப்பாடு வரும்போது கொஞ்சம் தான் வரும். அவனுக்கு மீன் துண்டு 2 வந்தா எனக்கு மீன் துண்டு 1 தான் வரும். என் மனசுல நான் நினைப்பேன், எங்க அம்மா துரோகி. உண்மையா எங்க அம்மா எனக்கு தீமை செய்தாங்க, அவங்க ஒரு காலம் நல்லவங்களே கிடையாது. இப்படிதான் என் மனசுல நினைச்சேன். ஆனா என் மனசுல நினைச்சேன், எங்க அம்மா மோசம், அதனால கேட்டுருவோம், நேரே கேட்டுருவோம். ஏமா நீ என்னதானம்மா பெற்ற? அவங்கள பெருக்க மாதிரி தானே என்னையும் பெற்றிருக்கிற. ஏன் அவனுக்கு 2 துண்டு மீன் கொடுத்தா சோறு நிறைய வருது, எனக்கு வரும்போது பிளேட்ல சோறு கம்மியா வருது, என்னம்மான்னு கேட்டேன். அவங்க அதுக்கு பதிலே சொல்லலை. அப்ப நீ துரோகிதான். ஆனா திருப்பி கேட்டேன், நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்களாம் சோறு சாப்பிட்டீங்கப்பா, நான் இதுல வடிச்ச கஞ்சி தண்ணி தான் சாப்பிட்டேன். அந்த சோறு வடிச்சு பாருங்க, அந்த கஞ்சி தண்ணி தான் எனக்கு கிடைச்சி, அது எனக்கு வயிறார கிடைக்கல. இதாயா தாய். யாத்திராம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாயையும் கனம். ஆமென். அல்லேலூயா. தகப்பனின் தாயம் நிறைய சாட்சி சொல்லலாம். நீங்க ஒருபோதும் அவங்க அப்பா அம்மாவை கைவிட்டுறாதீங்க. ஆமென். ஹோம்ல கொண்டு விட்டுறாதீங்க. அல்லேலூயா. இவங்க ஒருத்தர் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. வீடு கட்டி இருந்தாரு, பையனுக்கும் பொண்ணும் வீடு கட்டி வச்சுக்கிறாரு. பென்ஷன் பணம் நிறைய வந்துச்சு, எல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாங்க. மகளுக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ இவங்க அங்கேயும் இங்கேயும் வேலை நிறைய இருந்ததுனால வயசான அப்பாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹோம்ல போய் சேர்த்துட்டாங்க. நீ என்னதான் நினைச்சாலும் சரி, அவர் ரொம்ப அழுதே செத்து போயிட்டார். நீ இருக்கிறது அவருடைய வீடு, அவர் சம்பாதிச்ச வீடு, அவர் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஐயா, நம்முடைய உயர்வுக்காக அவங்க படுற பாடு அவ்வளவு. எத்தனை முறை ஸ்கூலுக்கு நம்ம போயிருக்கிறோம் பிரின்சிபாலை பார்க்கறது. எங்க அம்மா வரமாட்டாங்க, எங்க அத்தை ஒருத்தர், அவங்க எங்க அம்மாவே நாங்க அதிகமா நேசிக்கிறவங்க. அவங்க என் ஸ்கூல்ல வந்து நிப்பாங்க, இப்படியே நிப்பாங்க. அவங்க அந்த காலத்து ட்ரெஸ், பிளவுஸ் எல்லாம் போட மாட்டாங்க, சும்மா ஒரு துண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க. அவங்க வயசானவங்க வந்து நிப்பாங்க. யாருமா இந்த பையனுக்கு நீங்க யாருமான்னு கேட்பார் பிரின்சிபால். ஐயா, என் மகையா, டிசியை கொடுக்குறேன், கொடுக்குறேன், கொண்டு போங்க. ஐயா, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்கய்யா. மன்னிக்கிறது இல்லம்மா, அவனுக்கு படிப்பே ஏற மாட்டேங்குதுமா, மண்டையில மூளையில படிப்பே ஏற மாட்டேங்குது. அதனால அவன் நீங்க டிசியை கொடுக்குறேன், நீங்க கொண்டு போங்க, எங்க ஸ்கூலுக்கே கேவலம் பண்ணிடுவான். இப்படி நிறைய தடவை வருவாங்க. அவர் கடைசி அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். டேய் நாராயண பிள்ளை, அந்த அம்மாவுக்காக உன்னை விடுறேன், இல்லை உன்னை கொண்டு அப்படி சொல்லுவார். அந்த அம்மா வந்து இன்னும் அழுதுனால உன்னை விடுறேன்னு. அவன் நிறைய தடவை எனக்காக வந்திருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும்னு விரும்புறான். எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீ பாண்டிச்சேரிக்கு வாமா, என் கூட வந்துருமா. இல்லப்பா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா, நான் உன் வீட்டுல வந்து இருக்கணும், அவன் கூட இருக்கணும்லாம் நினைக்காத. அதுதான் அவங்கள நான் கடைசி சந்திச்சு பார்த்த வார்த்தை. அது நான் அவங்கள பார்க்கவே இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, தாயினுடைய உள்ளம் முற்றிலும் வித்தியாசமானது. தாயினுடைய உள்ளம் முற்றிலும் மாறுபட்டது. உனக்கு நண்பர் இருக்கலாம், சிநேகிதர் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், புருஷன் இருக்கலாம். புருஷன் சொல்லுவான், உனக்காகவே நான் வாழ்றேன், இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் சொல்லலாம்யா. அதெல்லாம் வந்து டைலாக், சினிமால வர டைலாக்யா. உண்மையான இருதயம் தாயினிடத்திலே உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நேசத்தை எனக்கு பிரசங்கத்துல வருதுனால சுருக்கமா சொல்லி அடுத்த செய்திக்கு போயிடுறேன். நைட்ல 10 மணிக்கு சத்தம் போடுது, 11 மணிக்கு 11:30 சத்தம் போடுது, 3 மணிக்கு சத்தம் போடுது, 4:30 சத்தம் போடுது, 5:30 சத்தம் போடுது. இந்த அம்மா எழும்பி 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 பாலை கொடுக்குது. என்னம்மாச்சு, வயிற்ற தடை விடுது. ஐயோ, அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? அல்ல கொட்ட விடும். நீனே பார்த்துக்கோ, என்னால முடியாது, உங்க அம்மா வச்சு பார்த்துக்கோ. தாயினுடைய நேசம் ரொம்ப பெருசு. அடுத்தது பாட்டி தாத்தா தான். நீங்க பிள்ளைங்க அம்மா இல்ல அப்பா இல்லைன்னா பாட்டி தாத்தா விட்டு அடுத்த டிரான்ஸ்லேஷன் சித்தி அந்த இத்தியெல்லாம் வந்துன்னா அந்த பிள்ளைங்க படாபாடு பட்டோம். ஹல்லேலூயா. அடுத்த நேசம் நான் பூமியில ஆராய்ச்சி பண்ணதை சொல்றேன், அந்த பாட்டி தாத்தா தான். அந்த 2 ஜீவன் இல்லைன்னா, இவன் ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னா அந்த பிள்ளைங்க படாத பாடுபட்டு. ஆமென். ஹல்லேலூயா. தாய் தகப்பனுடைய நேசத்துக்கு உங்களுக்கு பதில் நன்மை செய்கிற நேரம் கிடைக்கும் போது நன்மை செய்யாமல் மறந்து விடாதிருங்கள். ஆமென். ஏன்னா தாய் தகப்பன் தளர்ந்து போகிற நேரம் இருக்கு, தளர்ந்து போகிற ஒரு நேரம், சரீரமெல்லாம் பலனற்று போகிற ஒரு நேரம் இருக்கிறது, வயதான நாட்கள் இருக்கிறது. ஒரு தாய் பணம் எதிர்பார்க்கலையா,
சொத்து எதிர்பார்க்கலையா? ஓ, நேசத்தை எதிர்பார்க்கிறாள். ஹalleluya. சாப்பிட்டியாமா? ஏமா சாப்பிட்டியா? தூங்குனியாமா? மாத்திரை சாப்பிட்டியாமா? ஏமா பாத்துமா, நான் என்ன உதவிமா உனக்கு செய்யணும்? இந்த வார்த்தை கூட உனக்கு போன்ல கேட்டு பேச முடியலன்னு சொன்னா, அருமையான அதற்குரிய அருமையான அந்த விதை நீ உன் இருதயத்திலே மற்ற காரியங்களை செய்தால் தீமை செய்கிற விதையாய் மாறி போய்விடும். நான் அந்த பகுதிக்குள்ளே கொண்டு வரவில்லை. நன்மை செய்ய ஐயா, அப்படி செய்யாமல் போனால் மன்னிப்புகள். ஏன்னா மனசுல ஒரு மனசாட்சி, குத்துற மனசாட்சி ஒண்ணு உண்டு. அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யல, அவங்கள வச்சு சாப்பாடு போடவோ அவங்கள உபசரிக்கவோ அதெல்லாம் நான் செய்யல. ஒருத்தர் கேட்டார், உங்க அம்மாவுக்கு நீ என்ன செய்ய குறைவுள்ளவனா இருக்கிற? நான் சொன்னேன், எனக்கு அது குற்ற மனசாட்சி எனக்கு இருக்குதுன்னு சொன்னேன். ஆண்டவரிடத்துல மன்னிப்புகள். அடுத்தபடியாக நீ விதைக்கிற இடத்தை உனக்கு அடையாளம் காட்டி கொண்டு வருகிறேன். அடுத்தபடியாக தீமைக்கு நன்மை செய். ஆமென். ஹalleluya. தீமைக்கு ஒருபோதும் தீமை செய்யாது. நம்ம தீமை செய்யும்படி அழைக்கப்படவில்லை. ஆமென். தீமை செய்யும்படியாய் அருமையான கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை. ஹalleluya. ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு தீமை செய்த உங்களுக்கு நீங்க செய்யற ஒரே ஒரு காரியம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுகிறவர். ஐயா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. ஆமென். நீங்க ஒரு காலம் தீமை செய்வார், அது ரொம்ப கஷ்டம். இதான் கிறிஸ்துவ மார்க்கம், இதான் கிறிஸ்துவன் போகிற பாதை, இதுதான் சபையிலே போதகர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாதை. ஆமென். ஹalleluya. கசப்புகள், வெறுப்புகள், பகை உணர்ச்சிகள், இவைகளெல்லாம் உன்னை சாபத்துக்கு நேராய் நடத்தும், ஆமென். அழிவுக்கு நேராய் நடத்திவிடும். தீமை செய்தாங்களா பிரதர்? உங்களுக்கு அவர் தீமை செய்றார் பிரதர், செய்யட்டும் பிரதர், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். ஹalleluya. பேசுறாங்க பாஸ்டர், பேசட்டும். சொல்றாங்க பாஸ்டர், சொல்லட்டும். ஆண்டவரை சார்ந்து கொள். உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை முன்குறித்தவர், அருமையான அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பாவிகளுக்கும் துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். ஐயா, ஆமென். மழை என்ன ரட்சிக்கப்படுறவங்க மட்டுமா பெய்யுது? உலக ஜனங்களுக்கு மழை பெய்யுது. சூரியன் உதிக்குதுன்னா உங்களுக்கு மட்டுமா உதிக்குது? எல்லாருக்கும் உதிக்குது. ஆமென். ஹalleluya. ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிறார். பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். ஆமென். நம்ம நல்லவங்களா? அவர் நம்ம ரட்சிக்கும் போது நம்ம நல்லவங்களா இருந்தோமா? நம்ம நல்லவங்களா இருந்து பார்த்து பூமியில செலக்ட் பண்ணியிருக்கிறார். இவங்க நல்லவங்க, இவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவரை நம்ம ரட்சிக்கணும்னா ரட்சிச்சிருக்காரு. அப்படி ரட்சிச்சுன்னா ஐயருங்க தான் உள்ள வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நல்ல ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, சன்மார்க்கன் நிறைய இருக்கிறாங்க. முஸ்லிம் பாயா வந்திருப்பாங்க உள்ள சபைக்கு. நம்ம எல்லாம் நன்மை செய்யறவங்களா? கிளாஸ் வேணா நம்ம எடுக்கலாம். தீமை செய்கிறது எப்படி? உங்ககிட்ட ஒரு போர்ஷன் கேட்டா அழகா எழுதுவீங்க. இப்படி அப்படிலாம் செய்யலாம். நம் தீமை பாவம் நம்மிடத்திற்கு பொறாமை இருக்கிறது, எரிச்சல் இருக்குது. அதான் பாஸ்டர் ஜான் வருவார், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 7000 பண்ண ஜான். அவர் சொன்ன நிறைய பிரசங்கத்துல சில பிரசங்கம் எனக்கு மனசு விட்டே மாறல. அவர் சொல்லுவாரு, யா மிருகம் நடந்து போனா புல்லு முளைக்கும், மனுஷன் ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போனா புல்லுக்கு இடையில பாதை உண்டாகும். மனுஷன் நடந்துனா அங்க புல்லு கூட முளைக்காதான். மனுஷன் அருமையான 2500 பாவத்தை பத்தி பேசுறாரு. பால் ஏங்கிச்சோம். பாவிகளும் துரோகிகளும் அக்கிரமக்காரருமாயிருந்த நமக்கு தேவன் நன்மை செய்திருக்கிறார். தேவன் நன்மை செய்திருக்கிறார். நாம் யாரையும் வகைக்கவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை, யாரையும் தள்ளிவிடவில்லை. நாம் நேசிக்கிறோம். ஆமென்.
நேசிக்கிறோம். சில சமயங்களிலே நம்முடைய நேசம் மறக்கப்படலாம், மறுக்கப்படலாம், ஒதுக்கப்படலாம். கவலைப்படாது. நம்முடைய நேசத்தையும் நம்முடைய அன்பையும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற நேரம் வரும். ஆமென், ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா நன்மை இருக்கும். செய்யுங்க. பிசாசுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்காருயா. பிசாசு அதை விரட்டும் போது அதுங்க சொல்லி இருக்குது, நாங்க இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போறோம். சரி, உங்க ஜெபம் கேட்கப்படுது, போங்க பன்னி கூட்டம். அது வசனத்தை வாசிங்க. என்னடா பாஸ்டர் பிசாசுக்கு நன்மை செய்திருக்காரு. பிசாசு கேக்குது, அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள நாங்க போனோங்குது. போங்க, வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு, அந்த திசைக்கு எங்களை துரத்திடாதையும் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த மலை பக்கத்துல பன்னி கூட்டம் நிறைய இருந்துச்சு. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. இந்த ரெவலேஷன் ரொம்ப வித்தியாசமான ரெவலேஷன் தான். ஆமென். ஒருவருக்கும் தீமை செய்யாதவர் இயேசு. ஹல்லேலூயா. ஒருவருக்கும் தீமை செய்யாதவர் இயேசு. ஒருவருக்கும் தீமை செய்யாதவர் இயேசு. ஒருவருக்கும் தீமை செய்யாதவர் இயேசு. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த விதைக்கிற இடத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அடுத்த விதைக்கிற இடம் தேவனுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். என்னயா பாஸ்டர், அவருடைய நன்மையை நாங்க வாங்க தான் இங்க வந்திருக்கிறோம், நீங்க அவருக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்றீங்களே. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களை அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். அவன் திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடின, ஒருவனையும் காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான நீங்கள் வாழ்கிற நாள், அருமையான லட்சக்கணக்கான ஜனங்கள் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற நாள். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் தாமதத்தின் ரகசியம் என்னவென்றால், இன்னும் ஒரு சிலராயிலும் இந்த ஜீவ பாதைக்கு நேராக திரும்பி வர வேண்டும் என்று ஆண்டவருடைய இருதயம் அங்கலாக்கிறது. ஆண்டவருடைய இருதயம் துடிக்கிறது. ஆண்டவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அவர் பக்கமாய் நின்று அவரை போல பேச, அவரை போல செயல்பட மனிதனை அவர் தேடுகிறார். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் இன்றைக்கு நடத்த பிரயாசப்படுங்கள். அதற்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கிறீர்கள்? எதை இழந்திருக்கிறீர்கள்? எதை விட்டு கொடுத்திருக்கிறீர்கள்? இந்தியா தேசத்தின் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர், அவர் பேர் என்ன? ராக்லாண்ட். இந்தியா தேசத்தின் கவர்னர் ஜெனரல். யோசிச்சு பாருங்க, ஹை போஸ்ட். கர்த்தர் சொன்னார், இந்தியாவிலே அழிந்து போகிற என் ஜனங்களுக்கு உன்னை ஒரு மிஷனரியாய் அனுப்புகிறேன். சிவகாசியிலே வந்து 2 சின்ன பிள்ளைகளை தான் அவர் இயேசு ஒன்றைக்கு நடத்தியிருக்கிறார். இந்த பிள்ளைங்க போய் அந்த ஊர்ல பாட்டு பாடிச்சா இயேசு நல்லவர், ஊரே திரண்டுட்டு மதம் மாற்ற வந்திருக்கிறான்னு சொல்லி அவரை கல்லெறிஞ்சி கொண்டாங்க. ஆனா அவருடைய போஸ்ட், அந்த கவர்னர் ஜெனரல் போஸ்ட்ல வந்த ஒருத்தர் ராக்லாண்ட பார்க்கிறதுக்கு சிவகாசிக்கு வந்திருக்கிறாரு. ரோட்ல ரத்த வெள்ளத்துல கடந்திருக்கிறார். அவர் சொன்னாராம், இந்த சிவகாசியில ஒரு நாய் கூட இல்லாம கொண்டு போடுவேன், நீ சொல்லு ராக்லாண்டு. அவர் சொன்னாராம், சிவகாசியில ஒரு நாயை கூட நீ கொல்லக்கூடாது. நான் இயேசுவை அறிவிக்க வந்திருக்கிறேன், என் ஓட்டத்தை முடிக்கிறேன். அவருடைய கல்லறையிலே போய் நின்று நான் ஒரு ஜெபம் பண்ணினேன். அதில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறேன். இப்படி எத்தனையோ மிஷனரிகள்
இந்தியா தேசம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மோடி பேசுறாரியா பிரச்சாரத்துல. மோடி பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? கிறிஸ்தவ மிஷனரி இந்தியா தேசத்துக்கு வராமல் போயிருந்தால் நம்முடைய இந்தியா தேசம் அநேக வருஷம் பின்தங்கி போயிருக்கும். வேற யாரும் பேசல. அவங்க RSS இயக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு. எவ்வளவு மிஷினரிங்க, எங்க போனாலும் ஸ்கூல், எங்க போனாலும் ஆஸ்பத்திரி, எங்க போனாலும் பள்ளிக்கூடம், எங்க போனாலும் அருமையான ஆட்கள் இருக்கிறாங்க. எந்த ஊருக்கு போங்க, தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியா தேசமா இருக்கட்டும், சும்மா ஒன்னும் ஸ்கூலும் சர்ச்சும் வரல. அங்க பிச்சை எடுத்துட்டு வந்து இங்க வந்து உதவி செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், வெளிநாட்டுல எல்லாம் பணம் கொட்டுதுன்னு. ஒன்னும் பணம் கொட்டல, ஒன்னும் கொட்டல. அவன் அங்க கஷ்டப்படுறான். நீங்க ஆர்பன் சில்ட்ரனுக்கு போனீங்கன்னா அவங்க போட்டோ காட்டுவாங்க. இவங்க தான் எங்க ஃபாதர், இவங்க தான் எங்க மதர்மாங்க. பார்த்தா அவன் ஒர்க் ஷாப்ல கீழே வேலை செய்யிட்டு இருப்பான். அவன் பணம் அனுப்பி தான் அந்த பிள்ளை படிக்குது. அப்படிதான் பணம் அனுப்புறாங்க. அப்படிதான் இந்தியா தேசத்துக்கு காசு வந்திருக்குது. தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஓடு கூட இணைந்து செயல்பட மனிதர்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை சுமக்கிற மனிதர்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவின் அங்கலாய்ப்பை சுமக்கிற மனிதர்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற மனிதர்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவுக்காக இழக்கிற மனிதர்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற மனிதர்கள் தேவை. சும்மா அதுலாம் கிடையாது. பார்வோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனத்தோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆரோனுடைய குமாரத்தியா. நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் நன்மை ஆசீர்வாதம் வந்தா நட பேச்செல்லாம் மாறியா? ஐயா, ஆரோனுடைய குமாரத்தி எனப்படுவதை வெறுத்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். மோசே, மோசே, என் ஜனங்களுடைய கூக்குரலை காட்டேன், பூமியை நான் நோக்கி பார்த்தேன், உன்னை போல ஒரு மனிதனை நான் காணவில்லை. உன்னை போல இருதயம் உள்ள ஒரு மனிதன், உன்னை போல பாரம் உள்ள ஒரு மனுஷன், உன்னை போல தரிசனம் உள்ள ஒரு மனுஷன், உன்னை போல கிரியை செய்கிற மனுஷனை நான் காணவில்லை. என் பாரத்தை உன் மேலே நான் வைக்கிறேன். என் ஜனத்தை விடுதலையாக்கும்படியாய், என் ஜனத்தை மீட்கும்படியாய், என் ஜனங்களின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாய், அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை முறிக்கும்படியாய் நீ வா மோசே. அப்பா, நான் எகிப்துல நான் பட்ட பாடு போதாதா? இந்த ஆடை மேய்ச்சனா மாமனார் வீட்டுல காலையில சாப்பாடு கொடுப்பாங்க, மத்தியானம் ஆடு மேய்க்கும் போது கேரியல்ல சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. நான் மத்தியானம் ஆடை விட்டுட்டு மரத்து நிழல்ல நல்லா சாப்பிடுவேன். சாயங்காலம் போனா அருமையான காபி டீ கொடுப்பாங்க. நைட்டும் சாப்பாடுக்கு என் துணியெல்லாம் துவைச்சு போட்டுருவாங்க. எனக்கு ஒரு வேலை கிடையாது. நான் சுகமா இருக்கிற என் ஜனத்தை மீட்க அவன் சொல்றான், நான் வரவே மாட்டேங்கிறான். மோசே, மோசே வாப்பா, கெஞ்சுறாரியா. சில சமயத்துல ஆண்டவர் மனுஷனிடத்துல கெஞ்சுவார். ஆமென். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். சாமுவேலால கூட பெரிய தீர்க்கதரிசி. சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசியை நீங்க வேதத்துல பார்க்க முடியாது. 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிச்சு அவனுக்கு கூட தேவன் அடையாளம் காட்டுகிற மனுஷனை அவனால காண முடியவில்லை. அவன் நினைச்சா அவன் சகோதரன் ஒருத்தன் வந்தான், அவன் மார்பு அளவு, அவன் ஹைட்டு, அவன் பாடி, அவன் சத்தம், அவன் கையில் இருக்கிற வாளு, அதையெல்லாம் பார்த்து இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்க எல்லா அடையாளங்களும் இவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நேசிக்கிற, கர்த்தர் தேடுகிற, தேவன் பார்க்கிற மனுஷன் காட்டுல ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். வருவையா மகளே, ஆண்டவருக்காக கிரியை செய்ய நாட்கள் குறுகினது. நாட்கள் குறுகினது. நாட்கள் குறுகினது. நேற்று கூட எனக்கு அவரை மறக்க முடியல. சந்தர்ராஜ் அவர் என் கூட நடப்பாரு. நேற்று ஒரு பொண்ணு அழுதுச்சு என் முன்னாடி. அவர் எனக்கு தகப்பன் போல, எனக்கு அப்பா மாதிரி, பாஸ்டர் என்ன மாதிரி நடப்பாரு. 12 ரவுண்டு நடப்பாரு. அந்த கிரவுண்ட்ல அப்படி நடப்பாரு. எப்படி இறந்தாருன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஹார்ட் அட்டாக். நீங்க அவரை பார்த்தா என் கூட நடந்தவங்க எல்லாம் சொன்னாங்க,
அவர் சாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு ஹெல்த்தியா இருப்பார். என் கூட நடக்க ரொம்ப ஆசை. ஒருவார் பாஸ்டர் உங்க கூட நான் நடந்து வர்றேன், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால வர்றேன். நீ எத்தனை ரவுண்டு பிரதர் முடிச்சீங்க? 12 முடிச்சிட்டேன். அப்புறம் நடக்கிறீங்களா? இல்ல, உங்களுக்கு கூட நடக்கிறேன், ஒரு 4 ரவுண்டு நடக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய முடிவை பாருங்கள், மனுஷனுடைய முடிவை பாருங்கள். இந்த நாளில் காலவேளை உன்னை நோக்கி ஒரு அழைப்பு வருகிறது, உன்னை நோக்கி ஒரு சத்தம் வருகிறது. தேவனுடைய சத்தம். அருமையான விதை விதைக்கவா, ஆவிக்குரிய விதையை விதைக்கவா. 4 இடத்தை மறந்து விடாதே. நீ விதைத்து கொண்டே இரு, மேன்மை உண்டாகும். விதைத்து கொண்டே இரு, ஆசீர்வாதம் உண்டாகும். விதைத்து கொண்டே இரு, உன் சந்ததி செழிக்கும். நீ விதைத்து கொண்டே இரு, நன்மை உண்டாகும். அப்படியே நாம் ஜெபம் பண்ணலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் செய்த ஒரு காரியத்தை கூட நீ மறக்காத தெய்வம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை நீ மறக்க மாட்டீரப்பா. ஆண்டவரே, இங்கே உட்கார்ந்தவர்களுக்காய் நான் செபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்காய் செபித்தவர்கள் உண்டு, இந்த ஊழியத்துக்கு என்று தாராளமாய் கொடுத்தவர்கள் உண்டு, இந்த ஊழியத்துக்காக தியாகம் பண்ணினவர்கள் உண்டு. கர்த்தாவே, அவர்களுடைய பலன் அவர்கள் அறுப்பார்களாக. அவருடைய குடும்பங்களிலே மேன்மை உண்டாவதாக. அவருடைய பிள்ளைகள் நடுவிலே அவர்களுக்கு மேன்மை உண்டாவதாக. அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் இருந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.